ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினச்சா கூட நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்கா? இப்போ பிலீவ் மீ, இந்த வீடியோ உங்களை தேடி வந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மைண்ட் அப்படி இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது இது தப்பாக போச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிக்காது. இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசி. நீங்கள் ஓவர் திங்க் அதிகமாக பண்ணிங்கன்னா எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும் போதும் உங்கள் மைண்ட் அதோடைய வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவை இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஃபெயிலியர் சினாரியோஸை யோசிக்கும் போது என்ன தெரியுமா ஆகுது? உங்கள் பிரெயினை அதை எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்லி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இது எல்லாத்தையும் மீறி ஒரு நெகட்டிவ் தாட் இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்தே ஆகணும்னா உனக்கு 10 செகண்ட் தான் டைம். அந்த 10 செகண்ட்குள்ளே அந்த விஷயம் வேணும் வேணான்றதை டிசைட் பண்ணிடு. இப்படி அந்த 10 செகண்ட்குள்ளே உன்னால் டிசைட் பண்ண முடியலன்னா அதை நீ பண்ணணும் தான் அர்த்தம். எந்த ஒரு விஷயமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது சரியா தப்பான்லாம் தெரியாது. எல்லாமே செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் அதோட ரிசல்ட்ஸை வச்சு தான் இது நமக்கு சரியா தப்பான்றது தெரிய வரும். இதெல்லாம் சிச்சுவேஷன்ஸ் பேஸ் பண்ணுது. உலகத்தில் எவனாலையுமே ஒரு விஷயம் நீ செய்யறதுக்கு முன்னாடி இது கரெக்டாக இருக்கும், இது கரெக்டாக இருக்காதுலாம் சொல்லவே முடியாது. அடுத்தவங்க கிட்ட போய் வேலிடேஷன்லாம் தேடாத, ஏன்னா அவனுக்குமே ஒன்றும் தெரியாது. உனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னா நீ இறங்கி பண்ணு. இது நல்லா இருக்கா, இது கரெக்டாக இருக்குமா, இது சரியாக வருமான்ற வேலிடேஷன் தேவையே இல்லை. அப்புறம் இது ரொம்ப முக்கியமான விஷயம், அவனோட உன்னை கம்பேர் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நிறுத்து. கம்பேரிசன் நீ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாலே நீ எது பண்ணாலும் உனக்கு அதில் சந்தோஷமே இருக்காது. அவன் லைஃப்பை அவன் வாழ்ந்துட்டு போகிறான், அவனுக்கு இருக்க சுச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி அவன் வாழ்கிறான். அவனுக்கு ஒர்க் ஆன அதே ஃபார்மில் அவன் லைஃப்க்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா இங்கே சுச்சுவேஷன் வேற, டைம் வேற, உன்னோட லைஃப் வேற, அவனோட லைஃப் வேற. எவனோடையுமே உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்காது. இது சரியா போலனா என்ன, இப்போ எனக்கு தோணுச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் இறங்கி ட்ரை பண்ணேன்ப்பா, ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணேன், எனக்கு அதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது அப்படின்றதாச்சும் உங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி உனக்கு இருக்கிற கஷ்டங்களை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை ஃபர்ஸ்ட் நிறுத்து. எல்லாருமே ட்ரூவாக கேர் பண்ண மாட்டான். சில பேர் அதில் குளிர் காஞ்சிட்டு இருப்பான். நல்லா கேட்குற மாதிரி கேட்டு ஓகே நம்மளை விட இவன் நல்லா கஷ்டப்படுறான் அப்படின்றதுல ஆறுதல் அடைவான். அது ஹியூமன் சைக்காலஜி, ஒன்றும் பண்ண முடியாது. எப்பயுமே உனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கும் ப்ரோன்ற உனக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது பண்ணும்போது நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு செக்லிஸ்ட்டாக வச்சு அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக நெகட்டிவ் தாட்ஸ் உங்கள் மைண்டை விட்டு போயிடும்.